பெஞ்சல் புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் சென்னை பட்டினம்பாக்கம் லூப் சாலையில் பலத்த காற்று வீச தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். தொடர்ந்து 4 மணி நேரமாக அங்கு கனமழையானது பெய்து வருகிறது. அங்கு காற்றின் வேகம் எவ்வாறு இருக்கிறது வினீஷ்? வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள அந்த பெஞ்சில் புயலின் காரணமாக சென்னையில் இன்று காலை முதலே கனமழை நீடித்து வருகிறது. தொடர்ந்து 4 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பலத்த காற்றும் வீசி வருகிறது. குறிப்பாக இந்த பெஞ்சில் புயலை பொறுத்தவரை மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது வரை வீசக்கூடிய நிலையில் அதனுடைய வேகம் அதிகரித்திருக்கிறது. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையின்படி சென்னையில் இருந்து 120 கிலோமீட்டர் வேகத்திலும் தொலைவிலும், அதே போல பாண்டிச்சேரியிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள் கடந்த 12 மணி நேரத்துக்கு முன்பதாக. ஆனால் தற்போதைய அறிவிப்பின்படி புதுச்சேரிக்கு வடக்கு திசையில் தான் இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காற்றினுடைய வேகமும் அதிகரித்திருக்கிறது. காலை முதலே பார்த்தோமானால் காற்றினுடைய வேகம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீச தொடங்கிய நிலையில் புயல் இன்று மாலைக்குள் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு தரப்பிலே தெரிவித்திருந்தார்கள். ஆனால் காற்றினுடைய வேகம் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய அளவிற்கு காற்றினுடைய வேகம் மாறுபட்டிருக்கிறது. லூப் சாலையை பொறுத்தவரை இந்த பிரதான சாலை, அதாவது எம்ஆர்சி நகரிலிருந்து பட்டினம்பாக்கம், மெரினா, காமராஜர் சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் ஒரு வழி பாதையாக இந்த லூப் சாலையில் மாற்றப்பட்டிருக்கிறது. பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் பெரும்பாலான வாகனோட்டிகள் ஒரு அச்சத்துடனே இந்த சாலையை கடக்கக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. நான் பார்க்கக்கூடிய காட்சி, நம்மால் இந்த சாலையில் நடந்து செல்ல முடியாதால் இருக்கக்கூடிய காற்று வீசி வருகிறது. தொடர்ந்து கனமழையும் பெய்து வருவதால் பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்து வருகிறது. இன்று மாலை புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். காற்றினுடைய வேகம் தொடர்ந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த பகுதி முழுமையாகவே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. 3 நாட்களுக்கு மேலாகவே சென்னையில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. பட்டினம்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரை அலையின் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. கரையை தொட்டு, அதாவது லூப் சாலை அருகே வரை இந்த முழுமையாகவே கடல் அலை முழுமையாக லூப் சாலை அருகே வந்து கரையை கடக்கக்கூடிய நிலை தான் ஏற்படுகிறது. தொடர்ந்து இருள் சூழ்ந்து காணப்படக்கூடிய லூப் சாலையை நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்று மாலை புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் தொடர்ந்து காற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. நன்றி வினீஷ், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.